பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கடவுள் மட்டுமே உதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல திங்கட்கிழமைகள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைய தலைப்பு கவனம். கவனம் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விதமா பயன்படுத்துறாங்க. கவனங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கு. அது அந்த இடத்தை பொறுத்து மாறுபடுது. இந்த உலக விஷயங்கள்ல நம்ம கவனம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணமா ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய கவனிச்சுக்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல குழந்தைய பராமரிச்சுக்க, குழந்தைய மானிட்டர் பண்ணு, அது என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்கலாம், ஸ்கூல்ல குழந்தைங்கள நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கவனி அப்படிங்கிறது நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு, லிசன் அப்படிங்கிறது செவியே இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்க சொல்லுவாங்க பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு. அந்த அறிவிப்பை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அட்டென்ஷன் கொடுக்கணும், விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கவனம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நல்லா கவனிங்க, இல்ல நல்லா கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவனிச்சு அனுப்புறது அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஒருத்தரை நல்லபடியா கவனிச்சு அனுப்புறது. இந்த இடத்துல விருந்தோம்பல் கவன வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அவங்கள நல்லா கவனிச்சு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துல கவனிச்சு பாத்துக்கங்க அப்படிங்கிறது கேரிங். அவங்க மேல நீங்க அக்கறை எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல கவனம், அக்கறை, கேரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நைட்ல தனியா போறோம், ஒரு ஆளா போறோம், ஆட்டோலயே இதுலயும், அப்ப சொல்லுவாங்க பார்த்து பத்திரமா போங்க, கவனமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கவனமா போறது அப்படிங்கிறது பாதுகாப்போட கவனத்தோட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த புயல், வெள்ளம் இந்த மாதிரி வர்ற டைம்ல முக்கியமான கவனிங்க சொல்லிட்டு வருவாங்க. எச்சரிக்கையா இருந்துக்கங்க, தண்ணியை திறந்து விட போறோம், எல்லாரும் தாழ்வான இடத்துல இருந்து இடத்துக்கு மாறி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கவனம் அப்படிங்கிறது மாதிரி இன்னும் பல பல இடங்கள்ல நம்ம கவனம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயத்த நம்ம அக்கறையோடையும் விழிப்போடையும் இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு அதிகப்படியான ஒரு இதுக்காக நம்ம கவனம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ஆட் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்ப இதே மாதிரிதான் பல இடங்கள்ல பல விதமா இந்த கவனம் அப்படிங்கிற வார்த்தைய போட்டு சொல்றாங்க. அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 11:37 சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமது கவனமிக்க நமது உள்ளுணர்வின்படி படகை கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கவனமிக்க பார்வை, இந்த இடத்துல கவனம்ங்கிறத அல்லாஹ் பாக்குறத சொல்றாங்க. நீ படகை கெட்டு அப்படின்னு நோவாவுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறாங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், கண்காணிப்பு அந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு கவனமா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இத படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலிலையும் கடவுளுடைய கவனம் இருந்துட்டே இருக்கு. அவர் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ரொம்ப கவனமா நம்மளுடைய செயலை சரியா செய்யணும், அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல கண்காணிப்பு பிளஸ் பாக்குறது தான் கவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 12:21 அல்லாஹ் சொல்றாங்க,
யூசுப் வந்து கிணத்துல விழுந்து அவரை எடுத்துட்டு போய் விக்கிறாங்க. ஆளுநர் வாங்குறாங்க. ஆளுநர் தன் மனைவி கிட்ட போய் சொல்றாரு, இவரை நல்லா கவனிச்சுக்க, இவர் நமக்கு உதவி செய்யலாம், இல்ல இவரை நம்ம வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல கேர் எடுத்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அவருடைய ஆளுநர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, யூசுப்ப வந்து கேர் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அம்மா வந்து அவரை கேர் எடுக்க தவறிடுறாங்க. அவரை வேற விதமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவர் கஷ்டத்தினால அவர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட பொறுப்புகள் வரும் பொழுது ஒருத்தரை பார்த்துக்கிறணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்துக்கிறணும், அதை கவனிச்சுக்கிறணும், கேர் எடுக்கணுங்கிற அந்த பொறுப்பு நம்ம கிட்ட வரும் பொழுது நம்ம அதை சரியான முறையில நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும், அதுல நம்ம கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து 12:80 ஜேக்கப்பிற்கு வந்து அவங்க பசங்க சத்தியம் செய்து கொடுக்குறாங்க. முதல்ல வந்து அவங்க யூசுப்பை தொலைச்சிடுறாங்க. ரெண்டாவது யூசுப்புடைய தம்பியையும் அந்த மன்னருடைய கோவிலை எடுத்துக்கிட்டாருன்னு பிடிச்சு வச்சுக்கிற பொழுது அவரை திரும்ப கூட்டிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த பையன் அவர் சொல்றாரு, நம்ம வந்து தந்தைக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோமே, அது உங்க கவனத்துல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சோ இந்த இடத்துல வந்து கவனம்ங்கிறது வந்து ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இந்த இடத்துல கடவுள் அப்படி சொல்றாரு. நம்மளும் வந்து கடவுள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அது நம்மளுக்கு கவனத்துல இருக்கா, ஞாபகம் வச்சிருக்கோமா, நம்ம ஒவ்வொரு நாளுமே அது நம்மளுக்கு கவனத்துக்கு வருதா அப்படிங்கிற கேள்விய நம்ம தான் நம்மள்கிட்ட கேட்டுக்கிறணும். சத்தியத்தை கடவுள்கிட்ட சேர்ந்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் கவனம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இங்க சொல்லி தர்றாங்க. இதே மாதிரி இன்னொன்னு ஒரு நினைவூட்டலையும் அல்லாஹ் குரான்ல இருந்து நம்மளுக்கு சொல்றாங்க. 2:260 ஆப்ரஹாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இறந்ததை நீங்க எப்படி உயிர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த 4 பறவைகளை எடுத்து அல்லாஹ் வந்து பிரிச்சு வைக்க சொல்றாங்க. அதோடைய அடையாளங்களை நீ நன்கு கவனித்து கொண்டு ஒவ்வொரு பறவையின் ஒரு துண்டையும் குன்று மேல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் அதை கூப்பிடுங்க, அது ஒரே பாய்ச்சல்ல திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இந்த அடையாளத்தை வந்து நீ நன்கு கவனித்து கொண்டு அப்படின்னு சொல்றது வந்து நீ ஞாபகத்துல வச்சுக்க, அப்பதான் வந்து அந்த 4 துண்டு என்ன மார்க் பண்ணப்பட்டிருக்கு அது அம்புட்டு ஒன்னா சேருதா இல்லையாங்கிறது தெரியும் அப்படிங்கறத அல்லாஹ் வந்து கவனம் அப்படிங்கிறது நினைவுல வச்சுக்கிறது. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாத்தையும் செய்யும் சக்தி உடையவர்ங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹ்ல இருந்து சொல்லி தராங்க. அடுத்து வந்து 18:63 மூசா நபியும் அவருடைய சேவகரும் வந்து அந்த ஓரத்துல நதி ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல போகும்போதுதான் அவங்க வந்து அந்த அவங்க தாண்டி வந்துடுறாங்க. அவங்க அந்த வழியில பாறையை தாண்டி வந்தோன்னு அவங்க சொல்றாங்க, நம்ம அந்த மீனின் மீது நம்ம கவனம் செலுத்தல, நம்ம மறந்துட்டோம், அதனை நான் மறக்கும்படி சாத்தான் நம்மள செஞ்சுட்டான், அது வந்து நதிக்குள்ள வழியை கண்டுபிடிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல ஞாபகம் மறதிய சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க, சாத்தான் வந்து நம்மள மறக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான கவனம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலை செய்யறதுக்கான அட்டென்ஷன் வந்து அந்த செயல் முடிகிற வரைக்கும் நம்ம அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கவனம் செலுத்த மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரிதான் கவன குறைவை கொடுத்து சாத்தான் நம்மளை வந்து கவன சிதறல் பண்ணி நம்மளை வந்து நம்மளுடைய விஷயத்த செய்ய விடாம திசை திருப்பிடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்ப நம்மளுமே வந்து நம்ம இங்க எதற்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற பர்பஸை மறந்துட்டு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை மறந்துட்டு கவன சிதறலோட தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோமே தவிர, எப்பவுமே அந்த விஷயத்துல நம்ம அட்டென்ஷன்ல இருக்கமா, இருந்தா நம்ம தப்பிக்கலாம். நம்மளுடைய கவன சிதறல் அதிகமா இருந்ததுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் இதுல இருந்து கவனம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க அப்படிங்கிறத
நம்ம எடுத்துக்கலாம். 20:13 சொல்றாங்க அல்லாஹ், நான் உம்மை தேர்ந்தெடுத்துள்ளேன், எனவே வெளிப்படுத்தப்படுபவற்றை கவனமாக கேட்டுக்கொள்ளும். இந்த இடத்துல கவனம் அப்படிங்கிறது வந்து லிசன், கவனமா கேளு, செவி கொடு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. கடவுளுடைய வெளிப்பாடுகள் நம்மள்ட்ட எடுத்து சொல்லப்படும் பொழுது நம்ம அதை கவனமா கேட்கணும், கவன சிதறல் இருக்கக்கூடாது, காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இதுல இருந்து சொல்லித்தராங்க. 21:57 இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, அவங்களுடைய சிலைய வந்து உடைக்கணும், அவங்க சிலையை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாங்க அவங்க. அப்போ வந்து இப்ராஹிம் நபி அந்த தன்னுடைய சமூகத்தாருக்கு பதில் சொல்றாங்க, நான் கடவுள் மீது ஆணையிடுகின்றேன், நீங்கள் சென்றவுடன் உங்களுடைய சிலைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு திட்டம் என்கிறம் இருக்கின்றது. இந்த இடத்துல கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான். நான் வந்து ஒரு நோக்கம் வச்சிருக்கேன், ஒரு திட்டம் வச்சிருக்கேன், உங்க இதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 27:20 சொல்றாங்க, சுலைமான் நபி வந்து சுலைமான் நபி முன்னாடி இருக்காங்க, ஆனா ஹூபோவை மட்டும் அவருக்கு காணாம். அப்ப அவர் வந்து தேடுறாரு, எங்க ஹூபோவை காணா, அவர் பரிசீலிக்கிறாரு, அவர் கவனிக்கிறாரு, ஹூபோவை காணமேன்னு அவர் வந்து தேடுறாரு. இந்த இடத்துல நோட்டமிடுதல், அவர் வந்து எங்க காணமேன்னு தேடுறது, ஆராய்ஞ்சு பாக்குறது, சரி பாக்குறது, இப்படி எந்த விதத்துல வேணாலும் நம்ம இந்த கவனம் அப்படிங்கிற வார்த்தையே போடலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சரி பார்க்கணும், ஆராயணும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. நிறைய இடங்கள்ல வந்து அல்லாஹ் சொல்றாங்க, நாம வந்து நம்ம சொல்ற வரலாறுகளை நீங்க கவனிச்சு பாருங்க, அதுல நிறைய படிப்பினைகள் இருக்கு, நீங்க கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இதுக்கு முன்னாடி பூமியில இருந்தவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்கன்னு எச்சரிக்கையாவும் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி தரான். இப்படி பல விதமா அல்லாஹ் வந்து குரான்ல நம்மளுக்கு இந்த எச்சரிக்கையை பத்தி சொல்லி தரான். சோ நம்ம வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனம் சிதறிராம அதுல என்ன நம்மளுக்கு வந்து படிப்பினைய சொல்லி தராரு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளக்கூடியவங்கள நம்ம இருக்கணும். நாம வந்து எந்தெந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 31:14 2ஆம் கட்டளை அப்படிங்கிற சப்டைட்டிலோட அல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோரை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய தாய் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு கனத்தோட சுமை கூடிக்கிட்டே போகும்போது கஷ்டப்பட்டு சுமந்தாங்க. பால் குடி மறக்க செய்யப்படும் வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதாவது இதுல 2 விஷயத்த நம்ம எடுத்துக்கிறணும். ஒண்ணு, நம்மளுடைய குழந்தைகள் 2 வயது, அதாவது பால் குடி மறக்கடிக்கிற வரைக்கும் எந்த விஷயத்திலையும் நம்ம வேற இதுல நம்ம வந்து கவனம் செதறிடாம, வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாம நம்மளுடைய குழந்தைகள் மேலதான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றதன் மூலமா ஆப்வியஸா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து தாயுமே வந்து தன் குழந்தைகள் மேல அதீத அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அதிகமான ஒரு கவனம் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படுது. நம்ம வந்து வயிற்றுல இருக்கும் போதே நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்ம வாமிட் பண்றது, பல தொந்தரவுகள், கால் வலி, வயிறு வலி, முதுகு வலின்னு பல இதை அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுலையும் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்கிறதுலயா இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஒரே டைம்ல தாயும் உடம்ப பார்க்கணும், குழந்தையும் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா பச்சை குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா பால் குடிக்கும், அழுவும், பால் குடிக்கும், தூங்கும், ஆய்ப்போம். இந்த 4 விஷயத்தான் அது தொடர்ந்து ரிப்பீட்டா பண்ணிட்டே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க, ½ அன் ஹவருக்கு ஒருக்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அப்ப அந்த தாயினால சரியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. பாப்பா ஏதோ எடுத்து சாப்பிட்டுருச்சா, கீழே விழுந்துருதா, அதுக்கு காது கேக்குதா, கண் பார்வை நல்லா தெரியுதா, அது எதுக்கு அழுவுதுன்னு கூட நம்மளுக்கு கெஸ் பண்ண தெரியாது. அதுக்கு வயிறு வலிக்குதா, காது வலிக்குதா, எதுக்கு அழுவுது, அதுக்கு சொல்லவும் தெரியாது, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஓவர் கேர், தீவிரமான கவனம் அந்த குழந்தைகள் மேல எடுத்துக்கிறதுனாலையும், அந்த முழு நேரத்தையும் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு அர்ப்பணிக்கிறதுனாலையும்
அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து நன்றியோட இருங்க பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லி தராங்க. ஒரு ஒரு தாய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்து தன்னுடைய குழந்தைய வளர்க்கறது வந்து எந்த ஒண்ணுக்காகவுமே இல்லை, அந்த குழந்தை மேல கொண்ட பாசத்தினால மட்டும்தான். அதுக்கு திருப்பி நம்மளை வந்து நன்றி செலுத்த சொல்லி, நன்றியோட நடந்துக்கிற சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராருங்கிறதுல நம்மளும் கவனம் எடுத்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 33:6 சொல்றாங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள் மேல, உறவினர்கள் மேல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. பொதுவாவே இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து சொந்த பந்தத்தோட அட்டாச்சா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அடுத்து அடுத்தடுத்த கிளாஸ், ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கோ உறவினர்கள் வீட்டுக்கு போறதுக்கோ பிடிக்கிறதும் இல்ல, நம்ம அதுங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறதும் கிடையாது. அப்படியா கூட்டிட்டு போனாலும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இப்ப உள்ள ஜெனரேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம தான் அவங்கள கூட்டிட்டு போய் சொந்த உறவினர்கள்ட்ட பழக்கி விடணும். அதுக்கு முதல்ல நாம வந்து சொந்தக்காரர்கள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஒரு க்ளோஸ் ரிலேஷனா நம்ம இருந்தாதான், இப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாக்குறவங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு, ஒரு கனெக்ஷன் வந்து அது அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் வராது. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு, பண தேவை இருக்கு, தொழில் இருக்கு, குழந்தைகள் கல்வி செலவு இருக்கு, ஆஸ்பத்திரி செலவு இருக்கு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளோஸா இருந்தாதான் அவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன தேவைங்கிறது தெரியும். அதை அவங்கள தேவையறிந்து அவங்க கேட்காமயே நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் செய்யும். அல்லாஹ் வந்து ஜக்காத்தையும் உறவினர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் கூட இதுதான். உறவினர்கள் மேல பணத்தாலும் அவங்களுக்கு ஆறுதலாவும் நம்ம கேர் எடுத்துக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி உறவினர்கள் மேலையும் நீங்க ஊழியர்கள் மேலையும் நீங்க கவனம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட வேலை பாக்குறாங்க இல்லையா, அந்த ஊழியர்கள்ட்டையும் நீங்க கவனம் எடுத்துக்கங்க. அவங்க அவங்க உடம்பு நல்லா இருக்கா, அவங்களுக்கு காசு தேவை எதுவும் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கவனம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனம் எடுத்துக்கிறோமா என்ன அப்படிங்கிறத நம்ம தான் சரி பார்த்துக்கணும். அடுத்து நிறைய இடங்கள்ல ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. முக்கியமான ஒண்ணு 3:28 அல்லாஹ் சொல்றாங்க, நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். பல இடங்கள்ல சப்டைட்டில் போட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒரு நண்பன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நண்பன்கிற தலைப்புல பார்த்திருக்கோம். சோ ஒருத்தர் தவறான வழியில போறதே தெரியாம போயிட முடியும். ஒரு ஒரு ஆழமான நட்பு, ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, கெட்ட நண்பன் கிட்ட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையவே அது வந்து டோட்டலா நம்மளுக்கு வந்து மாத்தி விட்டுரும். இப்ப நம்ம மறுக்கிறவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னுரிமை குழம்பி போயிடுவோம். நம்ம கடவுளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துடுவோம். அவங்கள மாதிரியே இந்த உலக விஷயங்கள்ல அதிக நம்ம அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒரு நல்ல நண்பன் வந்து நம்மள கடவுளுடைய விஷயங்களை நினைவு கூர்ந்து நீ பண்றது கரெக்டு, நீ பண்றது தப்பு, தைரியம் கொடுக்கறது, நம்பிக்கை கொடுக்கறது, கடவுளுடைய பாதையில நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, நண்பர்களை நீங்க ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அடுத்து எந்த விஷயத்த சொல்றாங்கன்னா 38:24 சொல்றாங்க, நீங்க தீர்ப்பு சொல்லும் போது ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. டேவிட் கிட்ட வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வருது. ஒரு பணக்காரர், ஒரு ஏழை. பணக்காரர்கிட்ட 99 ஆடு இருக்கு, ஏழை கிட்ட ஒரு ஆடு இருக்கு. இப்ப இவங்க 2 பேர் வரும்போது ஒருத்தர் வந்து முதல்ல சொல்றாரு, ஏழை வந்து முதல்ல சொல்றாரு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கு, இவர் வந்து எடுத்துக்கிறதுக்கு பாக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த ஒரு தரப்புல சொல்ற ஒரு கதையை மட்டும் கேட்டுட்டு உடனே வந்து ரியாக்ட் பண்றாங்க டேவிட். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றத மட்டுமே கேட்டுட்டு நம்ம பதில் சொன்னோம்னா நம்ம தப்பு பண்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா 2 சைடுமே விசாரிக்கணும், அதுக்கப்புறம் முடிவுக்கு வரணும். பொதுவான ஒரு மனிதருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, பணக்காரங்கன்னா அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அவசரத்துல சொல்லக்கூடிய ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம நியாயம் வழங்கும் பொழுது
முதல்ல பொறுமையாவும், ரெண்டாவது ரெண்டு தரப்பையுமே உட்கார வச்சு தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் கவனமா நம்ம தீர்ப்பு சொல்லணுங்கிறத அல்லாஹ் இதுல இருந்து நம்மளுக்கு சொல்லித் தராங்க. நபியாகவே இருந்தாலும் அவங்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுல சொல்லித் தராங்க. அதாவது அவங்க நியாயமா தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெண்டு சைடும் கேட்டுட்டு சொல்லணும். ஸோ நியாயமா தீர்ப்பு சொல்றதும் முக்கியம், அத நியாயமான முறையில சொல்லப்படுறதும் முக்கியம் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தீர்ப்பு ஏழை பணக்காரர் அப்படிலாம் பார்க்காம நம்ம இரண்டு தரப்பையும் விசாரித்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணுங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித் தராங்க. அடுத்து 7:95 பின்னர் நாம் அந்த கஷ்டத்திற்கு பதிலாக சாந்தியையும் பலத்தையும் மாற்றி அமைத்தோம். ஆனால் அந்தோ அவர்கள் கவனமற்றவர்களாக மாறியதுடன் கூறினார், வளத்திற்கு முந்திய அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள் தான். அதன் விளைவாக அவர்கள் சற்றும் எதிர்பாராத பொழுது திடீரென அவர்களை நாம் தண்டித்தோம். இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து கஷ்டத்தையும் வளத்தையும் கொண்டு நான் வந்து மனுஷர்களை சோதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அதை மாத்தி அமைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, கஷ்டமும் வளமும் கொண்டு சோதிக்கப்படுறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரெண்டு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்றாங்க. ஐயூபையும் சுலைமானையும் அல்லாஹ் சொல்றாங்க. மனுஷன் வந்து வளம் கொடுத்தா ஆசிரிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிறோம், கஷ்டம் கொடுத்தா சோதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒன்ன மறந்துடுறோம். கடவுளின் பக்கம் நம்ம கவனம் இல்லாம இருந்ததுனால அதோடைய விளைவாதான் நம்மளுக்கு இந்த கஷ்டமே நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த சோதனையே நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? பணம் கொடுக்கப்பட்டா என்ன பண்றோம்? வீண் செலவு, ஆடம்பர செலவு, ஊர் சுத்துறது, மாலுக்கு போறது, சாப்பிடுறது எல்லாமே பண்றோம். இப்ப பீடையோ பற்றாக்குறையோ வரும் பொழுது நம்ம புலம்புறோம், பழி சொல்றோம், குறை சொல்றோம், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம புலம்புறோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நீ கவனம் இல்லாம இருக்க, என்னுடைய விஷயத்துல நீ கவனம் இல்லாம இருக்க அப்படிங்கறதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்க. கஷ்டமும் வளமும் வரும் பொழுது நம்ம அல்லாஹ் பக்கம் முழுசா நம்மள திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு வந்து வளமா மாற்றி அமைச்சிடுறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு நினைவூட்டுறாங்க. ஸோ எந்த விஷயம் நம்ம கிட்ட வரும் பொழுதும் இது எதுக்காக நம்ம கிட்ட வருது அப்படிங்கிற அந்த கவனத்தோட அதை அணுகிறோமா, அது மறுமையின் பார்வையோட அல்லாஹ் இதை நம்மளுக்கு ஏன் இப்ப தராரு அப்படிங்கிற சிந்தனையோட கவனத்தோட நம்ம அணுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தரான். 2:93 சொல்றாங்க, நீங்க கட்டளைகளை பலமா ஆதரிங்க, கவனமா செவியேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து 7:204 சொல்றாங்க. இந்த ஒன்றை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம், நிறைவு, இதை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. 204 குர்ஆன் எடுத்து கூறப்படும் பொழுது அதனை நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன் எடுத்து சொல்லப்படும் பொழுது கவனமா கேட்கிறோமா, கருத்தூன்றி நம்ம அதை செவியேற்கிறோமா அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே தான் சரி பார்த்துக்கணும். ஏன்னா குர்ஆனுங்கிறது ஒரு விஷயத்த உள்ளடக்கி இல்ல, அல்லாஹ் வந்து அற்புதங்கள், சான்றுகள், கேள்விகள், நினைவூட்டல்கள், படிப்பினைகள், உதாரணங்கள், உரைநடை, வரலாறுகள், இப்படி நம்ம வந்து கேள்விகள் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு வந்து கடந்த காலத்தில இருந்து உள்ள விஷயங்கள்னு சொல்லிக்கிட்டே வராங்க. எதுக்கு? நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கியத அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இந்த குர்ஆனை மட்டும் படிங்க, இதுல சொல்ற மாதிரி நடங்க, வரம்பு மீறாதீங்க, நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதை மட்டும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க.
நம்ம அதை கவனத்துல எடுத்திருக்கோமாங்கிறத நம்ம தான் சரி பார்த்துக்கணும். அடுத்து ஒருத்தர்கிட்ட எப்படி விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி தராங்க. நம்ம மறுக்கிறவங்கள்ட்ட எப்படி விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆபிரஹாமுடைய வரலாற்றுல இருந்து எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தராங்க. ஆபிரஹாம் வந்து எப்படி ஒருத்தட்ட வாதிச்சாரு அப்படிங்கறத நீ கவனித்தீரா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஆபிரஹாம் சொல்றாரு, என்னுடைய இரட்சகர் தான் வாழ்வையும் மரணத்தையும் தர்றாரு. இவர் சொல்றாரு, நானும் தான் கொடுக்குறேனே அப்படிங்கிறாரு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, கடவுள் வந்து சூரியனை கிழக்குல இருந்து கொண்டு வராரு, உன்னால மேற்குல இருந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஒரு கேள்வியின் மூலம் வாயடைச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குரானை நல்லா கத்துக்கணும். கடவுளுடைய தூது செய்திய, கடவுளுடைய வல்லமை எப்படி எடுத்துரைக்கணும், எப்படி வாதிடணும் ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத எல்லாம் வந்து இதுல வந்து விவாதம் பண்ணணும் எப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து தொழுகையை பத்தி சொல்றாங்க. தொழுகையாளிக்கு கேடுதான், அவன் தொழுகையில கவனமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல ரெண்டு விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. ஒண்ணு, அவன் தொழுகிறதே இல்லை ஒழுங்கா, பஜரு தொழுகிறது இல்ல, லொஹர் தொழுகிறது, டைம் ஆயிட்டு லேட்டா தொழுகிறது, இந்த மாதிரியும் இருக்கு. தொழுகும் பொழுது நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோங்கிற சிந்தனையோடையும் நம்ம என்ன சொல்றாங்கிற கவனத்தோடையும் தொழுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நானா வந்து ரெண்டாவது ரகம். என்ன சொல்றோங்கிறதே நிறைய டைம்களை எவ்வளவு வருஷமா தொடர்ந்து தொழுதாலும் அதிகமான ஒரு கவன சிதறலோட தான் தொழக்கூடிய ஒரு நிலையில என்னுடைய தொழுகையெல்லாம் இருக்கு. அதுக்கு நிறைய வந்து நம்ம தொழுதுட்டு பாவ மன்னிப்பு தான் கேட்டுட்டே இருக்கோம். ஒரு நேரம் சரியா தொழுகிறோம், பல நேரங்கள்ல வந்து அது பின்னாடி ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. இன்னும் வந்து ஆத்மா திடமான நிலைக்கு வரல அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கறதான் எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க. நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எல்லாம் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து சரியா செய்யறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. விளைச்சல்களை பத்தி சொல்றாங்க. இப்ப பயிர்களை பருவத்துல எப்படிங்கிற பாருங்கிறாங்க. பயிர் எப்படி வருது, நெருப்பு எப்படி பிடிச்சி எரியுது, நீங்க எப்படி விந்துல இருந்து நீங்க எப்படி உயிர் பெற்று வரீங்க, ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பாருங்க. திட்டமிட்டபடி அது பருவத்துல எப்படி விளையுது. ஒரு சீசன்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் அப்படியே மாம்பழமா இருக்கு, எங்க பார்த்தாலும் தர்பூசா இருக்கு, எங்க பார்த்தாலும் கிருணி பழமா இருக்கு, எப்படி அப்படியே நவா பழமா இருக்கு. இப்ப பார்த்தோம்னா அப்படியே எப்படி வந்து திட்டமிட்டபடி கரெக்டா விளையுதுங்கிறத நீங்க சொல்றாங்க. நீதியையும் தர்மத்தையும் ஆதரிங்க நல்லா சொல்லி தராங்க. நல்ல முறையில மனிதர்கள்ட்ட பேசுங்க, அப்பதான் கவனத்துல எடுத்துப்பாங்கன்னு சொல்லி தராங்க. பட்டப்பெயர் சொல்லி அழைக்காதீங்கிறத சொல்லி தராங்க. கோழி தெய்வ வழிபாடு செய்யாதீங்கிறத சொல்றாங்க. நிறைய எச்சரிக்கைகளையும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பூமியை சுற்றி திரிந்து நம்ம மறுப்பவர்களுக்கு உண்டான விளைவுகளை நீங்க கவனிங்க. அவனை நான் வந்து ஒரு வகையான பொலிவை கொண்டு அழிச்சேன், கடல்ல மூழ்கடிச்சேன், அவன் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான், மெல்லப்பட்ட வைக்கோல் மாதிரி ஆனான், அப்படி நாங்க பாறையை கொண்டு பொழிஞ்சோம். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விதமா எல்லாம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, கடவுளின் நல்ல ஆசிகளுக்கு நம்ப மறுத்தலை கொண்டு மறுமொழி அழிச்சதுனாலதான் நான் அவனை பேரழிவை கொண்டு தாக்குனேன் அப்படிங்கிறான். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள பெறும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. நம்ம வந்து சாப்பிட்றோம், ஆக்கி சாப்பிட்டுக்கிறோம், நம்ம நல்ல உடல் நடத்தோட இருக்கோம், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்காருன்னு நம்ம கவனத்துல கொள்றோமா? இறுதி வாய்ப்புல நிக்கிறோம், இன்னைக்கு தினம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இதை திரும்பி நம்மளால இந்த வாய்ப்பை நம்மளால கொண்டுட்டு வர முடியாதுங்கிற கவனத்தோட நம்ம இருக்கோமா? இல்ல இந்த உலக வாழ்க்கையதான் முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு நம்ம இது பின்னாடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோமா? அல்லாஹ் சொல்றாங்க, நாம எல்லா விதமான சான்ற காட்டினாலும் மனுஷன் கவனமற்றவனா இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அவன் செய்யற விஷயத்துல நாம் கவனமற்றவராக ஒருபோதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ கடவுள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டும், நான் கவனிச்சுக்கிட்டும், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டும், நம்ம கூடயே இருக்காருங்கிற கவனத்தோட நம்ம ஒவ்வொரு செயலையும் அணுகக்கூடியவங்களா இருக்கமா அப்படிங்கிறத நம்ம திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அறிவுத்திறன்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹ் அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.